வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சுவையான வெண்பொங்கல். தேவையான பொருட்கள் 200 பச்சரிசி, 100 பாசிப்பருப்பு, ரெண்டு ஒன்றுக்கு பாதிங்கிற அளவில் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் 2 ஸ்பூனு, அப்புறம் மிளகு 2 ஸ்பூனு, அப்புறம் 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது ஆயில் வச்சுருக்கேங்க, இது கொஞ்சம் நெய் வச்சுருக்கேங்க, தேவையான உப்பு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு குக்கர் காஞ்சதும் கொஞ்சம் ஆயில் போடணும். இது ஆயிலையும் நெய்யும் சேர்த்து நம்ம போடுறப்ப அது ரொம்ப இருகாது. பொங்கல் எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அதே மாதிரி சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆயிலும் நெய்யும் சேர்த்து போடுறோம். அப்போ தான் அது சாஃப்ட்னஸ் அப்படி இருக்கும். ரொம்ப நேரம் ஆனால் கூட நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இது காயட்டும். காஞ்சோடனே ஜீரகம் மிளகு போட போகிறோம். இப்போ ஜீரகம் சேர்க்குறேங்க. ஜீரகம், அதுக்கு அடுத்தது மிளகு ரெண்டையும் போட்டு கொஞ்சம் வெடித்து வரும். கொஞ்சம் கிண்டிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். கிண்டின பிறகு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்கணும். இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் தான் பொங்கலுக்கு ஒரு எடுத்து கொடுக்குறது. இந்த ஃப்ளேவர் தான். இல்லை, இஞ்சி போடாமல் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. ஆனால் எனக்கு இது பச்சை மிளகாய் ஃப்ளேவரில் செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் பச்சை மிளகாய் போட்டு வதக்குறேன். வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் இது சேர்த்துடலாம். தண்ணியோட அளவு நம்ம 2 பங்கு தண்ணி. இப்போ 300 அரிசினா 600 தண்ணி, 200 பருப்பு 200 அரிசி 100 பருப்பு 300 தண்ணி, அப்படி டபுள் பங்கு தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒரு விசில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். ஒரு விசில் வந்த பிறகு அடுப்பு ஃபுல்லாக ஃப்ளேம் குறைச்சிட்டு 10 நிமிஷம் வைக்கணும். ஸ்டீம் போயிடுச்சுங்க. குக்கரை நல்லா திறந்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கை விடாமல் 5 நிமிஷம் நல்லா கிண்டணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பொங்கல் குழையுதோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் ருசி. அதனால் நல்லா கிண்டிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். அதை நான் இது போடுறேன். முந்திரி பருப்பு போட்டு நல்லா கிண்டணுங்க. நல்லா மசிய நல்லா கரண்டியில் கிண்டிங்கன்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. நமக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.